வணக்கம். ஓஷோ உலகம். நாம் சிறுவர்களை கள்ளம் கபடமற்ற நிலையில் எப்போதுமே வைத்திருப்பது இல்லை. ஏன்னா அந்த கள்ளம் கபடமற்ற நிலை அப்படின்ட்டு பாருங்க, அது குழந்தைத்தன்மையுடன் இருக்கும்போது தான் அந்த கள்ளம் கபடமற்ற நிலை அப்படின்றதுக்கு இருக்கும். அந்த கள்ளம் கபடமற்ற நிலைன்றது மிக உயர்ந்த நிலை. அந்த குழந்தைத்தன்மையை விட்டு வெளியே வந்த பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூது, வாது, நல்லது, கெட்டது, மோசமானது, அயோக்கியத்தனம், பித்தலாட்டம், முள்ளமாரித்தனம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இது எல்லாமே சிறுவர்களிடம் இல்லாட்டி வளர்ந்த வாலிபர்களிடம் ஒட்டி கொள்ளும். அந்த குழந்தைத்தனத்துடன் இருக்கக்கூடிய சிறுவர்களிடம் மட்டும்தான் அது இல்லாமல் இருக்காது. ஏன்னா வெளியே அவங்க கிட்டத்தட்ட வெளி உலக தொடர்பு இல்லாமல், வெளி உலக அனுபவங்கள் எதுவுமே இல்லாமல் தங்களுடைய சிறிய உலகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவங்களுக்கு எந்த விதமான அயோக்கியத்தனமான எண்ணங்களும் அவர்களிடம் ஒட்டி கொள்ளாமல் இருக்கும். அதனால் அவங்க இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி அப்பாவித்தனம் அப்படின்றோம்ல, அந்த கள்ளம் கபடமற்ற நிலை, அந்த கள்ளம் கபடமற்ற நிலைன்றது மிக உயர்ந்த நிலை. அந்த நிலை குழந்தைத்தனம், குழந்தைத்தன்மை அதை விட்டு வெளியே வந்த உடனே அந்த கள்ளம் கபடமற்ற நிலை அப்படி மறைந்து விடும் அப்படின்றது தான். இதை இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரியவர்கள் இருக்காங்களே, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மீது எப்படி அந்த கள்ளம் கபடமற்ற தன்மையை நீக்கக்கூடிய அளவிற்கு சில செயல்களை திணிப்பார்கள், புகுத்துவார்கள், வற்புறுத்துவார்கள். குழந்தைகளின் மீது வலிய கொண்டு கொட்டுவார்கள் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதை உதாரணத்தோடு ஓஷோ சொல்கிறாரு. எப்படின்னா, ஒரு அப்பா, அவருக்கு ஒரு பையன். அப்பா பையன்கிட்ட சொன்னப்போ, டேய் இங்கே வா, இப்போ என்னென்னா நான் ரூம்குள்ளே போகிறேன், அறைக்குள்ளே நான் அப்பா இருப்பேன், புரியுதா? என்னை தேடி யாராவது வந்தாங்கன்னா நீ அவங்ககிட்ட முதல்ல என்ன கேட்கணும், நீங்கள் யார் அப்படின்னு கேளு. உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு நான். உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டா? எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டா நீங்கள் அப்படின்னு கேளு. ஆமாம், உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னால் உடனே அப்பா ரூம்குள்ளே இருக்கார், போங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னால் உடனே ரூம்குள்ளே அனுப்பிடு. அதே நேரத்தில் வேறு ஆள் யாராவது நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்கள அப்பா வெளியே போயிருக்காரு, எப்போ வருவார்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடு. ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அப்பாவுடைய நண்பர் அப்படின்ற மாதிரி சொன்னால் அறைக்குள்ளே அனுப்பி விட்ரு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிறத சொல்லாத, அறைக்குள்ளே இருக்கிறத சொல்லாத, அப்படியே துரத்தி விட்டு அப்பா வெளியே எங்கேயோ போயிருக்காரு, எப்போ வருவார்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிவிட்டு அறைக்குள்ளே போயிட்டார். இப்போ பையன் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஆள் வர்றாரு. வந்த உடனே நீங்கள் யார் அப்படி, நான் எங்கள் அப்பாவுக்கு நண்பரா, இன்சூரன்ஸுக்கு ஏஜெண்ட்டா அப்படின்னு பையன் கேட்டான். ரெண்டும் தான். உங்கள் அப்பாவுக்கு நண்பரும் நான் தான், இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டும் நான் தான். ரெண்டுமே தான், நண்பன் ஆஸ் வெல் அஸ் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட், போத் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நண்பராக இருந்தால் எங்கள் அப்பா அறைக்குள்ளே இருக்கார், உள்ளே போங்க. இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்தால் எங்கள் அப்பா வெளியே எங்கேயோ போயிருக்காரு, எப்போ வருவார்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. இதுதான் பையன் சொன்ன வார்த்தை. இதை யோசிச்சு பாருங்கள். இதை கேட்கும்போது உங்களுக்கே சிரிப்பு வரும். அதாவது பசங்களுக்கு என்ன தெரியும், சின்ன பசங்களுக்கு இன்னசென்ஸ் தானே, அவங்க கள்ளங்கவனமற்ற நிலை தானே. அப்பா சொன்னதுபடி பையன் சொல்லிட்டான். அதாவது அவங்க அப்பா தானே சொன்னார், நண்பராக இருந்தால் உள்ள அனுப்பி விடு, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் அப்பா வெளியே போயிருக்காரு, எப்போ வருவார்னு தெரியாதுன்னு சொல்லி சொன்னாப்புல. பையன் ரெண்டையுமே சொல்லிட்டான். ஏன்னா அவர் ரெண்டும் சொல்லிட்டார்ல, நண்பன்னு சொல்லிட்டார், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டாச்சு. நண்பன உடனே சரி உள்ளே போங்க, அப்பா இருக்கார். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுன்னு அதுக்கு என்ன சொன்னார், அப்பா வெளியே போயிருக்காரு, எப்போ வருவார்னு தெரியாது. இதுதான், இப்படித்தான் நம்ம சின்ன பசங்களை அந்த கள்ளம் கபடமற்ற நிலை அப்படின்ற ஒன்று மேட்டருக்குல, அந்த கள்ளம் கபடமற்ற நிலையை ரெண்டும் கட்டானா நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் இதெல்லாம் சின்ன பசங்க மேலே கொண்டு போய் திணிச்சு அவங்களுக்குன்னு ஒரு கள்ளம் கபடமற்ற நிலையில் அவங்களுக்குன்னு ஒரு அருமையான தெய்வீக தன்மை கொண்ட அருமையான எண்ணங்கள், அருமையான சிந்தனைகள், அருமையான மன ஓட்டங்கள், இப்படிப்பட்ட மனநிலையில் குழந்தைகள் இருப்பார்கள், சிறுவர்கள் இருப்பார்கள், சிறுமிகள் இருப்பார்கள். நாம் அந்த சின்ன பசங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தைத்தனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, சைல்டிஷ்னஸ் அப்படின்றதுல, த நேச்சர் ஆஃப் சைல்டு அப்படின்னு, குழந்தைகளுடைய நிலை, குழந்தைகளோட நிலைன்றது எப்படிப்பட்ட ஒரு நிலை யோசித்து பாருங்கள். அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பியூரிட்டி, ஒரு புனிதத்தன்மை,
ஒரு தெய்வீகத்தன்மை, இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய அருமையான பருவம் இல்லையா? அப்படி அந்த குழந்தைகளுடைய கண்களை பாருங்கள், குழந்தைகளுடைய நடைகளை பாருங்கள், குழந்தைகளுடைய ஓட்டத்தை பாருங்கள், குழந்தைகளுடைய அந்த தாவும் அழகை பாருங்கள், குழந்தைகள் பேசக்கூடிய அந்த மழலை மொழி அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கேட்டு பாருங்கள். குழந்தைகள் வந்து அப்படியே பாட்டு பாடுவதை கேளுங்கள். குழந்தைகளுடைய அந்த அகல விரிந்து இருக்கக்கூடிய கண்கள் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஆர்வம், குறும்பு எல்லாத்தையும் பாருங்கள். அது மாதிரி வந்து உங்களால் இருக்க முடியாது. உங்கள் கண்களில் அந்த இன்னசென்ஸ் இருக்கா? இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வயதான மனிதர்களாக இருந்தால், வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களாக இருந்தால், நடுத்தர வயதை தாண்டியவர்களாக இருந்தால், நீங்கள் அப்படியே பாருங்களேன், உங்களுடைய கண்களில் அந்த அப்பாவித்தனம் இருக்கான்னு பாருங்கள். உங்களுடைய கண்களில் அந்த கள்ளம் கபடமற்ற தன்மை அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். உங்கள் மனசு வந்து கள்ளம் கபடமற்ற நிலையில் இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டமான அப்பாவித்தனம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து 0.001% கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு நீங்கள் அப்படிப்பட்ட கள்ளம் கபடமற்ற தன்மையெல்லாம் நீங்கள் இழந்து விட்டீர்கள். எதையோ பறிகொடுத்து விட்டீர்கள். எதையோ பறிகொடுத்து விட்டு அந்த விலையற்ற மாணிக்கம் உங்களிடம் இல்லாத நிலைக்கு நீங்கள் உங்களை ஆளாக்கி கொண்டீர்கள் அப்படின்றதான் உண்மை. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து கள்ளம் கபடமற்ற தன்மையில் இருக்கக்கூடிய சிறுவர்களிடமும் சிறுமிகளிடமும் உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கொள்கைகளை, உங்களுடைய கோட்பாடுகளை, உங்களுடைய சிந்தனைகளை அவர்கள் மீது திணித்து, அவர்களுடைய மனதிற்குள் புகுத்தி, அவர்களுடைய மூளைக்குள் செலுத்தி அப்படின்ற மாதிரி காரியம் நடந்தால், இப்போ நான் சொன்ன சம்பவத்தில் வரக்கூடிய சிறுவன் இருக்கான்ல, அப்படிப்பட்ட நிலைக்கு தான் நீங்கள் சிறுவர்களையும் சிறுமிகளையும் குழந்தைகளையும் ஆளாக்குவீர்கள். அதாவது ரெண்டுங்கட்டான நிலைமையில், அது குழந்தையாகவும் இல்லாமல் வயதானவர்களாகவும் இல்லாமல் ரெண்டுங்கட்டான, அவங்களுக்கே தெரியலை. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அந்த குழந்தைத்தனத்துடன் இருக்கக்கூடிய அந்த சிறுவனுக்கு அந்த விஷயம் வந்து சரிவர புரிபடவில்லை. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்றத அவனால் புரிஞ்சுக்கிற முடியல. ரெண்டுங்கட்டான ஒரு தவிப்பு நிலைன்னு இருக்குல்ல, அது வந்து டர்மாயிலிங் சிச்சுவேஷன், தர்ம சங்கடமான கட்டம் அப்படின்றோம்ல, அவன் தர்ம சங்கடமான நிலையில் இருக்கான். காரணம் அவனாகவும் செயல்பட முடியல, உங்களை மாதிரியும் செயல்பட முடியல. அதனால் வந்து அவன் கரெக்டாக அதை வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை கரெக்டாக மனசுக்குள்ளே வச்சு அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் அவன் இல்லை. அதனால் அந்த குழப்ப நிலையில் அவன் இருப்பதால், அவனை குழப்பத்திற்குரிய நிலையில் நீங்கள் ஆக்கி விட்டதால், அவன் என்ன சொல்கிறது, என்ன செய்கிறது, என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு வகையான தவிப்புடன் இருப்பதால் அவன் வந்து அப்படியே உளறான். என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் பாதி விஷயம் நீங்கள் சொன்னது, பாதி விஷயம் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாத்தையும் கலந்து அப்படியே வந்து என்ன தோணுச்சோ அதை சொல்லிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நிலையில் நாம் குழந்தைகளை ஆக்குவது அப்படின்ற ஒரு விஷயம், அது நல்லதா? சிந்தித்து பாருங்கள். அந்த கள்ளம் கபடமற்ற நிலையில் இருக்கக்கூடிய சிறுவர்களையும் சிறுமிகளையும் நம் கருத்துக்களை திணித்து, நம் கொள்கைகளை திணித்து, நம் எண்ணங்களை திணித்து அவர்களை வேறு வகையான மனிதர்களாக மாற்றுவது நல்லதா? சிந்தித்து பாருங்கள். ஆழமான விஷயம். இதை ஓஷோ கூறியிருக்கிறார். சிந்திக்க வேண்டிய விஷயம். கட்டாயம் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று எனக்கு தெரியும்.